ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முருங்கைக்காய் ஊறுகாய். இப்போது முருங்கைக்காய் நிறைய கிடைக்கிது மார்க்கெட்டுங்களில். இது ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கிது. இந்த முருங்கைக்காய் நம்ம வாங்கிட்டு இந்த மாதிரி ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு சூப்பராக இது ஒன்று இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவை கிடையாது. நல்ல ஒரு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் இப்படி ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது ஒரு 6 மந்த்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். வாங்க நம்ம இது செய்கிறது தேவையான பொருட்கள் செய்முறையெல்லாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ ப்ளீஸ் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு 100 கிராம் அளவுக்கு புளி எடுத்து கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் வெந்தயம் நம்ம இப்போ பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு 3 முருங்கைக்காய் தான் எடுத்திருக்கேன். அதனால் இந்த அளவு போதுமானது. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இது அப்படியே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. குவான்டிட்டி நீங்கள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து ஒரு கப்பில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அதே கடாயில் நான் ஒரு 100லேருந்து 150 கடலை எண்ணெய் விட்டுன்னு இருக்கேன். ஊறுகாயெல்லாம் கடலை எண்ணெயில் இல்லை நல்லெண்ணெயில் செய்யும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு 3 முருங்கைக்காய் மீடியம் சைஸ், நல்லா ரொம்ப தின்னாகவும் இல்லாத ரொம்ப திக்காகவும் இல்லாத ஒரு மீடியம் சைஸ் 3 முருங்கைக்காய் இந்த வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நிறைய மெதுவாக ஃப்ரை பண்ண வேண்டாம். ஒரு 70% இதிலே வெந்தால் போதும். ஏன்னா இது ஊறும் நம்ம ஊறுகாய் போட்டு அதில் ஊற வைக்கும்போது மீதி அதில் ஊறிடும். போதும். ரொம்ப வெந்துடுச்சுன்னா அது நம்ம அது பீஸாக ஆகிடும். ஊறுகாய் அப்புறமா நம்மளுக்கு அப்படியே ஒரு முழு முருங்கைக்காய் கிடைக்காது. அதனால் நம்ம இது போதும். இது எடுத்துடலாம். நம்ம ஒரு 70% குக் ஆகிருக்கு. எடுத்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இது நம்ம கடாயை எடுத்து நம்ம பக்கத்து அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு இந்த புளி நம்ம கரைச்சி வச்சுருந்தீங்களா, ஊற வச்சுருக்கோம். அது நல்லா கெட்டியாக திக்கான புளி அப்படியே அந்த பல்ப்பு நம்ம எடுத்துக்கலாம். புளி தொக்கு நல்லா திக்காக இருக்கட்டும். எடுத்துகிட்டு அதுக்கேற்ப நான் ஒரு நல்ல சின்ன கப்பில் ஒரு கப்பு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன்னு கல்லுப்பு எடுத்து நல்லா இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அந்த உப்பு கரையிற வரைக்கும் நம்ம நல்லா புளியை நல்லா சூட பண்ணிக்கலாம். சூடாகட்டும். யாராவது ப்ளீஸ் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் போட்டு இந்த முருங்கைக்காய் ரெடி பண்ணேன்னு தெரியும். நம்ம வறுத்து வச்ச வெந்தயம் கடுகு பொடி பண்ணிக்கலாம். போதும். இது நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். நல்லா கொஞ்சம் திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. அது புளியும் உப்பும் சேர்ந்து கொதித்து இந்த அளவுக்கு வந்துடுச்சு. கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு. போதும். இது இவ்வளவு தான் நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். மறுபடியும் அதே கடாய் வச்சு இப்போ நம்ம கடுகு, உளுந்தப்பருப்பு, வெந்தயம், ஜீரகம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இது தாளிப்பு கொடுக்கலாம். ஒரு 2 வரமிளகா நான் சேர்த்துன்னு இருக்கேன். 2 வரமிளகாவும் சேர்த்துடலாம். அது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக எல்லாம் வதங்கின உடனே அடுத்து நான் இன்றைக்கி ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டும் சேர்த்துக்கலாம். அந்த பூண்டு சேருங்க, கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா கழுவி நல்லா ஈரம் இல்லாத கருவேப்பிலை நான் சேர்த்துன்னு இருக்கேன். சேர்த்துட்டு வதங்கின உடனே நம்ம அடுத்து கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக கொடுங்க. இது அதிகமாக சேர்ந்து இது ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா கூட சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ் சப்பாத்தியோட சூப்பராக, தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அடுத்து நல்லா அதெல்லாம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். நான் முருங்கைக்காய் சேர்த்த உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மற்ற பொருட்கள் எல்லாம் பொருட்கள் ஒன்றுனா புளி கரைச்சல், இந்த வெந்தயம் கடுகு பவுடர் எல்லாம் கம்ப்ளீட்டாக சூடு ஆறணும். சூடு ஆறின பின்னாடி நம்ம இது ஒன்றுனா நம்ம சேர்த்துக்கலாம்.
தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர் சேர்த்துன்னு இருக்கேன். சேர்த்து விட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அது எல்லாம் அந்த நம்ம தாளித்த பின்னாடி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் வந்து சூடு கம்ப்ளீட்டாக சூடு ஆறணும். சூடு ஆறின உடனே நம்ம இதெல்லாம் ஒரு பொருளாக நம்ம சேர்த்துக்கலாம். புளி கரைச்சல், மிளகாய்த்தூள், காரம் கொஞ்சம் பத்தலை, நான் காரம் மாத்திரம் கொஞ்சம் சேர்த்துன்னு இருக்கேன். இது வந்துட்டு கலக்கி விட்டுட்டு 2 days அது அப்படியே ஊறட்டும். ஊறின பின்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.